நம்மிடையே பழனி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது நீங்க அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, இருந்தாலும் இந்த விபத்து நடந்த அந்த நோயாளிகளை சென்று சந்திச்சிருக்கீங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்து சார். சார், சரியா 9:45 மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது செட்டி மருத்துவமனை, தனியார் எலும்பு முறிவு எலும்பு அறுவை சிகிச்சை மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. மின்கசிவால் ஏற்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. முன் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, முன் தகவல் சொல்லியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட இப்ப 28க்கும் மேற்பட்டோர் நம்முடைய மாவட்ட நிர்வாகம், குறிப்பா காவல்துறை, தீயணைப்புத்துறை, நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவங்களுடைய ஆலோசனையில மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவமனையிலே நின்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக கோட்டாட்சியர்கள் அனைவரும் எல்லா அரசு துறையினுடைய அதிகாரிகளும் அங்கே இருந்து கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்டோரை அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா லிப்டுக்குள்ள போய் சிக்கி கொண்டவர்கள் மட்டும்தான் அதுல பெரும்பாலும் இறந்திருக்காங்க சார். ஒரு 6 பேர் இறந்துட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடியவங்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேற யாரும் உள்ள இருக்காங்களாங்கிறதையும் நான் சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், நாங்க எல்லாருமே இந்த மருத்துவமனைக்கு வெளியில தான் இப்ப இருக்கோம். மருத்துவமனைக்கு போயிட்டு குறிப்பா மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த செய்தி அறிந்த ஒரு 20 நிமிடத்திலேயே மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்களை அத்தனை பேரையும் அவர் சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உரிய சிகிச்சை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நாங்க மருத்துவமனையில இன்னும் யாராவது ஏன்னா இந்த விபத்துல ஒரு பயம் ஏற்பட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் வழி தேடி சென்றிருக்கலாம். யாராவது இருக்காங்களாங்கிறதுக்காக இப்ப 2வது 3வது கட்டங்களாக அவங்களை எல்லாம் தேடுகிற பணியை செய்ய சொல்லியிருக்கோம். நம்முடைய தீயணைப்புத்துறையும் காவல்துறையினரும் அந்த பணியை மேற்கொண்டு அதில் பார்த்தது இதுவரை யாரும் இல்லைன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இருந்த போதிலும் மறுபடியும் கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இப்பொழுது ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கனால சீல் பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க பேசிட்டாங்க. இந்த விபத்தை அறிந்த 15 நிமிடத்திலேயே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடத்துல முதல்வர் பேசி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அவங்க துரிதமா அரசு இயந்திரங்கள் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதுவரை இப்ப இந்த நிமிடம் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதைத்தான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சார், இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துல எந்தெந்த அதிகாரிகள் இருக்காங்க, அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கு சார்? இந்த சம்பவம் நடந்த ஒரு 10-15 நிமிடங்களிலே அனைத்து அரசு துறையினுடைய அதிகாரிகளும் அங்கே வந்துட்டாங்க. கொடைக்கானல் கோட்டாட்சியர், திண்டுக்கல் கோட்டாட்சியர், அதே போல வட்டாட்சியர்கள், அதே போல அனைத்து காவல்துறையினுடைய அதிகாரிகள், மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், குறிப்பாக மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைவருமே ஒரு 20-25 நிமிடத்திற்குள்ளே கிட்டத்தட்ட அதுக்குரிய துரித பணிகளை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரைட். இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.